நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள். நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு. கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை. கற்பித்து கொண்டே இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை. விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது. விளையும் போது நல்ல உரங்கள் தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது. வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம். தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள். தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள். நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார்? நம்முடைய சாயப்பா தானே. நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், நமக்கு தாயாகவும் இருக்கிறார். நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லோரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார். பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார். பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார். அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை, உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது. அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமைய போகிறது. அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன், சிறப்பாக அமைத்திருக்கிறேன். அதில் நீ சென்று வாழப்போகிறாய். சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள். உனக்கு வரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் என்று ரசித்து பழகு. அதை நீ கிட்ட வர வைக்காதே. கிட்ட வர வைத்தால் உனக்கு தான் கெடுதல். தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள். தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும், மிக சிறியதாக தெரியும். கிட்டே வரும்போதுதான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும். அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும். அதனால் எல்லாவற்றையுமே தூர இருந்தே பார்க்க பழகிக்கொள். அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும். நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே. உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நன்றாகவே இருப்பாய். அப்பாவின் செயல்களை அறிவது கடினம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அப்பாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும். அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது. சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம், ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும். அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள். அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார். யோசித்து பழகு. அவர்கள் யார்? உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு. அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம், கஷ்டங்கள் கூட ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம். என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து கொள்ளலாம். அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நீ இப்போதைய சூழ்நிலையில், இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன். என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள். அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு. இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம். கொஞ்சம் தள்ளியே வை, அவ்வளவுதான். தள்ளி இருந்து அவர்களை பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசி பழகு. பார், உனக்கே புரியும் அவர்களை பற்றி.
நான் சொல்வது எல்லாம் உண்மை, என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன். அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு. தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு. கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள். நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய்? ஒன்றும் ஆகாது. உனக்கு சண்டைதான், தீயவைதான் ஏற்படும். உன்னுடைய நிம்மதிதான் குறையும். நீயாகவே வாழு. வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். தோழாதி, உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் அறியாமல் நான் இல்லை. உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு பலவிதமான நிகழ்வுகள் நடந்துவிட்டன. அவைகள் எல்லாமே மெல்ல மெல்ல தாங்கி நின்று இப்போது நீ வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறாய். நீ இப்படி பலவிதமான சோதனைகளுடனும் பிரச்சனைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன், எல்லாமே சுகமாகிவிடும், சரியாகிவிடும் என்று. அப்படிதான் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய். இப்போது அந்த சோகத்தில் என்னையே நீ மீறிவிட்டாய். எல்லாமே சுகமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே, எப்போதான் என்னுடைய வழிகள் எல்லாம் சரியாகும்? அப்படியே என்னுடைய வழிகள் இருந்து கொண்டேதானே இருக்கிறது. அப்படி இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்று நீ சொல்கிறாய். சரிதான், எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ இன்று இருக்கிறாய். அதனால்தான் நான் உனக்கு செய்வது உன் கண்ணுக்கு உனக்கு தெரியாமல் போகிறது. அதனால்தான் நீ இப்படி என்னிடம் வந்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாய். உன்மேல் தவறு இல்லை. எதிர்மறை என்ற மாயை உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போராடி கொண்டிருக்கிறேன். வாக்குவாதமும் செய்து கொண்டிருக்கிறேன். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னை காப்பாற்ற எத்தனை ரூபங்கள் வேண்டுமானாலும் எடுப்பேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன். உன் மனதிற்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால், உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்குமே நான் சொல்கிறேன். அவர்கள் போல் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடே கிடையாது. அதனால் நான் சொல்வது போல செய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும்தான் வீழ்ந்து போவார்கள் என்று இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். அதனால் நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறிவிடுவாய். என் சொல்படி நல்லதே நடக்கும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லியாய்விட்டது. வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்குமே பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடும் முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும்.
நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும். கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன். இது மிகவும் அவசரமான செய்தி. நீ சந்தோஷமான செய்தி. இதை நீ புறக்கணித்து விடாதே. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சந்தோஷ செய்தி என்கிறீர்களே, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய்? நீ கேட்டதை, நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன். விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய். புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார். அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதற்கான காலம் கனிந்து விட்டது. காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது. அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன். வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்பாய். நீ பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று நீ உணர்கிறாயா? அப்படி உணர்ந்தால் என் துணை உனக்கு இருக்கிறது. நிச்சயமாகவே இருக்கும். நீ எப்போதெல்லாம் கடினமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னுடைய துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும். நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் நான் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப்பார். அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ இப்போது சந்தித்து கொண்டிருப்பது. அதைவிட 10 மடங்காய் உனக்கு நான் நல்லதை தரப்போகிறேன். என் நல்ல ஆசையுடன் என்றுமே நீ வாழ்வாய். ஒரு தாய் தன் குழந்தையை மடியில் தூக்கி வைத்திருக்கும் போது அந்த குழந்தை எட்டி தாவும், உதைத்து தள்ளும். அந்த தாய் குழந்தையை கீழே விடவோ விட்டு செல்லவோ மாட்டாள். அதை போலதான் நானும். உன்னிடத்தில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான். நாம் இருவரும் வேறல்ல, இருவரும் ஒன்றே. நீயும் நான் தான், நானும் நீயும் தான். நம்மை இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் மனதிலுள்ள இயக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இல்லை. உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே நடக்கின்றன. அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று எனக்கு தெரியும். எல்லாமே சுகமாகிவிடும். எல்லாமே நன்றாகிவிடும். எல்லாமே உன் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே ஓடிவிடும். என்னை நம்பு. என்னுடைய வார்த்தையை நம்பு. அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்று நீ நினைத்துக்கொள். அப்பா எனக்கு இருக்கிறார் என்று நம்பு. எல்லா மனிதர்களுக்குமே நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் இருக்கின்றன. நேர்மறை காலங்களில் என் உதவி எப்போதும் எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் முழுவதுமாகவே இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ உன் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை அமர்த்தி வைத்திருக்கிறாய். உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் போது உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் எவ்வளவு என்று எனக்கு மட்டுமே தெரியும். நான் உனக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறேன் என்றுதான் தெரியும். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க, காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலுமிருந்து நிச்சயமாகவே நான் உனக்கு விடுதலை வாங்கி தருவேன். உன் எதிர்மறை எல்லாவற்றையுமே நான் போக்குவேன். நன்றாகவே இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். இறைவன் நமக்கு எது செய்தாலும் ஒரு நாடகமாகத்தான் அதை நமக்கு நடத்தி காமிக்கின்றான். என்ன அவரின் நாடகம்! எத்தனை மகிமை வாய்ந்தது! நீ செய்த நாடகமே பெரும் பாக்கியம். அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலைத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள். அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை, அறிவை மயக்க வல்லது. மயங்கி நிற்பது. ஞாலமே விசும்பி இவை வந்து போம் காலமே உனை என்றுகொள் காண்பதி.
என்னை கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல என்று பேச்சு வழக்கு ஒன்று இருக்கிறதல்லவா? நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கின்றது. ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம், வாக்கு, செயல் என நம்முடைய முக்காரணமும் அடவு வைத்து கூத்தாடுகின்றன. நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகின்றோம். திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை நாடகத்தின் முழு கதையை ஈசனிடமே தான் இருக்கின்றது. அவனோ நின்றோ அமர்ந்தோ கிடந்தோ அல்லாமல் ஆடியபடியே இருக்கின்றார். விதைகளிலிருந்து விளைவை தருவது அவனுக்கு பெரும் கூத்து அல்லவா? உயிர்களிடத்தில் ஆணவம், கர்மம், மாயை ஆகிய மும்மூலமும் பருவம் தவறாமல் செலுத்தி வளர்கின்றன. பேராசை, சினம், கடும் பற்று, மோகம், உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கின்றது. நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையராது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் நமக்கு தெரிகின்றது. தோற்றதாய் அயர்ந்து விழுகின்றோம். அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம். நாம் எப்போதும் புறத்தே ஓடுங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றி அமைப்பதெல்லாம் கவனம் தேவை. அதிலும் நாம் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை மெய்ப்பொருளை கணக்கில் கொள்ள மறந்துவிட்டோமே. ஊனை நடுங்க செய்ததும் உள்ளம் முருகி அவன் அருளை பருக செய்ததும் உலக பற்றுகள் சிதைந்து ஒளியும்படி ஞான கூத்துகள் நிகழ்த்தியதும் அவனுடைய அருள் அல்லவா? எல்லாமே சிவனின் நாமம் மட்டுமே. பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஒவ்வொரு சிவபக்தர்களின் வாயிலும் வந்து கொண்டே இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்க வல்லது சிவ சிவ என்ற மந்திரம். ஓம் நமச்சிவாய சிவ சிவ என்ற மந்திரத்தை தினமும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் அறிந்த, அறியாத, செய்த, செய்யாத பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு உடனே அகன்றுவிடும். ஓம் நமச்சிவாய ஓம் சிவய சிவ ஓம் என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். சிவனின் பேரருளை பெற்றுக்கொண்டே இருங்கள். இங்கு நடப்பது, இந்த பூமியில் நம்மை படைத்தது எல்லாமே அவனுடைய திருவிளையாடல் தான். சிவனின் திருவிளையாடல் படிதான் இங்கு ஒவ்வொன்றுமே அசைந்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய திருவிளையாடல் நாடகம் எப்பேற்பட்டது என்பதை ஒவ்வொரு மனிதரும் நிச்சயம் உணர்ந்திருப்பார். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உணர்ந்தவர்களுக்கு சிவன் நிச்சயம் நல்லது செய்வார். நாம் செய்யும் தான தர்மங்கள் நம்மையும் ஏன் நம் தலைமுறையையும் நிச்சயம் காக்கும். இது அனுபவத்தில் உணர்ந்தது. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாத்திர மந்திரத்திற்கு அதிசக்தி வாய்ந்த மருத்துவம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, மகிமை பழக இருக்கிறது. அதுபோல நாம் ஏதேனும் ஒரு வகையில் யாருக்கேனும் ஏதாவது ஒரு நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுதான், கைக்கு மீறி செய்யக்கூடாது. நம்மால் என்ன முடியுமோ அதை நிச்சயம் செய்யலாம். அதுபோலவே தானத்தின் பலன்கள் என்பது நிறையவே இருக்கின்றது. தானம் என்பது நிறையவே இருக்கின்றது. அதில் முதலாவதாக அன்னதானம். அன்னதானம் நாம் செய்தால் தரித்திரமும் கடனும் நிச்சயம் நீங்கும். அதாவது இரண்டாவதாக வஸ்திர தானம். புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்தால் ஆயுளை விருத்தி செய்யலாம். மூன்றாவது பூமி தானம். அந்த பிரம்மலோகத்தையும் ஈஸ்வர தரிசனத்தையும் நிச்சயம் அது கொடுக்கும். 4 கோதுமை தானம். ரிஷிக்கடன், தேவக்கடன், பிதுர்க்கடன் ஆகியவற்றை அது அகற்றிவிடுமா. 5வதாக தீபதானம். நம் கண் பார்வை தீர்க்கும் அது. 6 தங்க தானம். குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷம் எல்லாமே நீங்கிவிடுமா. 7 வெள்ளி தானம். புத்திர பாக்கியம் உண்டாகும். 8 அரிசி தானம். பாவங்களை எல்லாம் போக்கும். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் போக்க வேண்டும் என்றால் அரிசியை தானம் தாருங்கள். 9வது பால் தானம். துக்கம் நீங்கிவிடும். 10 பழங்கள் தானம். புத்தியும் சித்தியும் நமக்கு கிடைக்கும்.
நாம் செய்யும் இது போல தான தர்மங்களை எந்த ஒரு பாகுபாடுமின்றி, எந்த ஒரு ஆணவமுமின்றி, நாம் தான் பெரியவர் என்ற எண்ணமின்றி, சுயநலமின்றி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அது ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், இறைவனுக்காக இருக்கட்டும், அபிஷேக பொருளாக இருக்கட்டும், எதற்கு நாம் வாங்கி கொடுத்தாலும் முழு மனதோடு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கான முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும். தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் ஒரு பாவம் செய்தாலோ அல்லது பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டாலோ நம்மை நிச்சயம் அந்த இறைவன் வந்து யாராவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் காப்பார். இது உண்மை, இது சத்தியம், இது நிச்சயமாகவே நடந்தது. இது எனக்கு நேற்று முதல் நாள் நடந்தது. நாங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் என் 2 பிள்ளைகளையும் காப்பாற்றி இருக்கிறது. சிவன் ரூபத்தில் வந்த ஒரு சிறுவன் என் 2 பிள்ளைகளையும் காப்பாற்றியிருக்கிறார். இது சிவன் மீது சத்தியம். இது உண்மையாக நடந்தது. இது எனக்கு சொல்ல சொல்ல அழுகைதான் வருகிறது. என்னோடு என் கடவுள் இருப்பதால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மால் முடிந்த சிறு உதவியாவது நாம் மனமோ வந்து செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் இறைவன் நம் கூட வந்து கொண்டே இருப்பார். நம்மை அறியாமலேயே அது நடந்து கொண்டே இருக்கும். இது சிவன் மீது சத்தியம். நான் சொல்வது அனைத்துமே உண்மை. எனக்காக, என் கூடவே, என் பிள்ளைகளுக்காக அவர் கூடவே சென்று கூடவே அழைத்து வந்த சிவனுக்கு, கடவுளுக்கு, நான் வணங்கும் தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நிச்சயம் சிவன் என் கூடவே இருக்கார். நல்லது நடக்கும். என் குழந்தைகளுக்கு துணையாக, என் கணவருக்கு துணையாக, என் குடும்பத்திற்கு உற்ற பாதுகாவலனாக இருக்கிறார்.